வணக்கம் நண்பா, வெல்கம் டு இன்ஃபினிட் தமிழா யூடியூப் சேனல். இன்றைக்கி எல்லோரும் கணேஷ் சதுர்த்தி கொண்டாடி இருப்பீங்க. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாமே இனிதே நடக்கும் என்று பார்ப்போம். வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உலகின் சிறந்த 10 நிதி நூல்கள், 10 சிறந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடான நூல்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் நம்ம நம்பர் 1 பார்க்க போகிறது த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் எனப்படும் நிதி ரிலேட்டடாக, முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு ரிலேட்டடான புக்கு. இதை எழுதியவர் பெஞ்சமின் கிரஹாம் என்கிறவர். நிறையா பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இல்லைனா வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இவரை பற்றி நீங்கள் நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டருங்கிறது தான் வேல்யூ இன்வெஸ்டிங்க்கு பைபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் இல்லாமல் வாரன் பஃபெட்டுங்கிறவர் பெரிய ஒரு இன்வெஸ்டர். இப்போதைக்கு 94 வயசு ஆகுது அவருக்கு. அவர் வேல்யூ இன்வெஸ்டிங்கில் பேர் போனவர். அவர் கூட இதுதான் அவரோட வாழ்க்கையே மாற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த புக்கில் முக்கியமான விஷயம், எனக்கு தெரிஞ்சு இதில் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்த்தது இன்வெஸ்டிங்க்கும் ஸ்பெக்குலேஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது க்ரோ ஆகணும், இன்ஃப்ளேஷனை தாண்டணும், பணவீக்கத்தை தாண்டி வேல்யூ கொடுக்கணும். இப்போ நீங்கள் டிபிக்கல் எக்ஸாம்பிள் கோல்டு பீஸ்ன்னு சொல்கிறாங்களே, தங்க கடன் பத்திரம் இல்லைனா தங்க பத்திரம். அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரன்சியோட கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் மட்டும் கொஞ்சம் பாதுகாக்கும். அப்போ வேல்யூ ப்ரொடெக்ட் பண்ணும் முக்கியமாக. இதுவே ஸ்பெக்குலேஷனுங்கிறது என்ன சொல்கிறதுனா, இப்போது நம்ம ஒரு ட்ரீம் 11 இல்லைன்னா ஒரு சூதாட்டம் தான் ஸ்பெக்குலேஷனுக்கான எக்ஸாம்பிள். இது எல்லாமே நம்ம தோக்கவும் வாய்ப்பு இருக்குது, ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம தோல்விங்கிறது அதிகமாக பெறுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது ஸ்பெக்குலேஷன் சொல்லுவாங்க. இப்போ லாட்ரி எல்லாமே ஸ்பெக்குலேஷன் தான். ஸோ இதிலலாம் வேல்யூ இன்வெஸ்டிங்கிறது முக்கியமாக அதோட வேல்யூ 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அந்த 10 ரூபா மதிப்பை அது கம்மியாகக்கூடாது. அதே நேரத்தில் இப்போ பணவீக்கத்தினால இப்போ 10 ரூபாய்க்கு விற்ற ஒரு முட்டை நாளைக்கு 20 ரூபா ஆகிடுச்சுன்னா அந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ண பொருளும் 20 ரூபாவில் இருக்கணும். அந்த 10 ரூபா முட்டையை வாங்கக்கூடிய திறன் இருக்கணும். அதுதான் வேல்யூ இன்வெஸ்டிங். செகண்டாக நம்ம பார்க்க போகிற புக்கு ரிச் டேட் புவர் டேட். இதுவுமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பணக்கார தந்தை ஏழை தந்தை அப்படின்னு ராபர்ட் கியோசாகி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இவருமே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பித்து ரியல் எஸ்டேட்டு அது ரிலேட்டடாக நிறையா கோல்டு மைன் இதெல்லாமே இப்போதைக்கு வச்சுருக்காரு. பிஸ்னஸில் இவரோட ஃபண்டமெண்டல்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். ஃபினான்ஸ் உலகத்தில் ரொம்ப பாப்புலரான புக்கு. எளிமையாக எல்லாருக்கும் ஃபினான்ஸ் சொல்லித்தரது. அதாவது உங்கள் பேக்கெட்டுக்குள்ளே காசு வந்துச்சுன்னா அதுதான் நமக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்ம பேக்கெட் விட்டு வெளியில் போச்சுன்னா அது லையபிலிட்டி அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருப்பார். இப்போ ஒரு பொருள் வாங்குறதுக்காக நம்ம பேக்கெட் விட்டு வெளில போச்சுன்னா அது லையபிலிட்டி. இதுவே அந்த பொருளை விற்றதுனாலையோ அது லீஸுக்கு விடுறதுனாலையோ நமக்கு பேக்கெட்டுக்குள்ளே காசு வந்துச்சுன்னா அது நமக்கு அசட்டாக இருக்குது. இது நம்ம வீடாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வீட்டை நம்ம வாங்கி வாடகை விடுறோம், இல்லைனா ரூம் நம்ம ஏதாச்சும் ரெண்ட் விடுறோம். நம்ம 4-5 ரூம் இருக்குது, இல்லைனா ஒரு 3 BHKல ஒரு ரூம் ரெண்ட்டுக்கு விடுறோம் அப்படின்னா அது நமக்கு காசு நமக்குள்ளே கொடுக்குது. இதுவே நம்ம அங்கே இருக்கிறோம், நம்ம இருக்கிறப்ப எக்ஸ்ட்ராவாக செலவாகுது, இன்டீரியர் டிசைன் அப்படி இப்படின்னு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது கடைசியில் லையபிலிட்டி தான் ஆகும். ஆனால் இது நம்ம வேறு பர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்கலாம். நமக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை செய்கிறோங்கிற மாதிரியும் பார்க்கலாம். ஆனால் ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்கு அவர் இது லையபிலிட்டி பொசிஷனில் தான் வச்சுருக்காரு. இந்த புக்கில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இந்த பணக்காரர் மற்றும் ஏழைகளோட மனப்பான்மை, இல்லைன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும். அந்த மனநிலை தான் கடைசியில் அவங்களுக்கு ஒரிஜினலாக இருக்கிற நீதி நிலையிலையும் இம்பேக்ட் பண்ணுது. ஸோ பர்சனலாக நம்ம எப்படிலாம் பர்சனல் ஃபினான்ஸ் வச்சுக்கணும், அது நம்மளோட வாழ்க்கையில் எப்படிலாம் இம்பேக்ட் பண்ணுதுங்கிறத பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. மோரோவர் நீங்களும் நிறையா இதை பற்றி வீடியோஸ் இல்லைனா புக்ஸ் கூட நீங்கள் படித்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிற புக்கு. இது கூட புதுசு தான், நானே இப்போ தான் கேள்விப்படுறேன். இந்த புக்கை இனிமேல் தான் நான் படிக்கவும் போகிறேன். இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் எழுதியவர் ரே டாலியோ அப்படிங்கிறவர் தான் இதோட ஆத்தர். ஃபுல் அந்த புத்தகம் பிரின்சிபலுங்கிற புத்தகத்தை எழுதியவர்.
இதுவுமே வந்து உலகின் மிகப்பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது. இந்த புக்கோட ஆத்தர் வந்து ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜராக இருந்ததுனால இந்த எப்படி வந்து நம்மளோட பர்சனலாக ஃபினான்ஸ் வந்து எப்படிலாம் பார்க்கணும், அதுவும் இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளை பற்றியும் நிறைய சொல்லியிருக்காங்க. நம்மளோட வாழ்க்கை, அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையெல்லாம் எப்படி நடத்தணும், அதனால் எப்படி வந்து இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிற பற்றிலாம் நிறையா சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. நானும் இந்த புக்கை வந்து இனிமேல் தான் படித்து பார்க்கணும். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூவும் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்யூச்சரில் வந்து நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு டேக் அவே இல்லைனா கிஃப்ட் மாதிரி ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் அந்த வீடியோவை நான் இதுக்காக தனியாக போடுறேன். அப்போ வந்து நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வித்தின் சென்னை சரௌண்டிங்கில் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு. சரி, இந்த பிரின்சிபல் புக்கு வந்து நம்ம அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணுவோம். 4ஆவதாக நம்ம பார்க்க போகிறது த மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கை பற்றியும் நான் ரீசெண்டாக தான் வந்து தெரிய வந்துச்சு. இதை எழுதியவர் தாமஸ் ஜே ஸ்டான்லி மற்றும் வில்லியம் டி டான்கோ அப்படிங்கிறவங்க 2 பேர் சேர்ந்து தான் இதை எழுதியிருக்காங்க. இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, சாதாரணமாக வந்து இருக்கிற ஒரு நபர் வந்து எப்படி வந்து கோடீஸ்வரர் ஆகலாம், இல்லைனா இது வரைக்கும் கோடீஸ்வரர் ஆனவர்களோட கேஸ் ஸ்டடீஸ், சாதாரணமாக ஆரம்பித்து ஒரு கோடீஸ்வரன் ஆனதுக்கான கேஸ் ஸ்டடீஸு, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் விரிவாக சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. நானுமே இனிமேல் தான் அதை படிக்க போகிறேன். இதை பற்றி நான் ரிவ்யூ தான் பார்த்தேன். ஸோ அதனால் டாப் 10ல் வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த 4ஆவது இடத்துல இந்த புக்கு நான் சொல்லியிருக்கேன். 5ஆவதாக நம்ம பார்க்க போகிறது காமன் ஸ்டாக்ஸ் அண்ட் அன்காமன் ப்ராஃபிட்ஸ். இதை எழுதியவர் வந்து ஃபிலிப் ஃபிஷருங்கிறவங்க. இவரை பற்றியும் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறையா ஏன் வருதுன்னா, நம்ம முக்கால்வாசி நாட்டில் வந்து ஒவ்வொரு எக்கானமியும் இதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிஸு, வேலை வாய்ப்பு எல்லாமே இதை பற்றி டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபினான்ஸுங்கிற போது பர்சனல் ஃபினான்ஸ் இல்லாமல் நம்மளை தாண்டி அந்த ஃபினான்ஸை வந்து எங்கே முதலீடுலாம் பண்ணுறோன்னா மற்ற கம்பெனிகள், மற்ற ஒரு ஓனர்ஷிப் மேலே தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டுமே பர்சனல் ஃபினான்ஸ் பார்ட்டில் வருது. பர்சனல் ஃபினான்ஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு வரும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு இல்லைனா ஒரு ஸ்டார்ட் அப்லேயோ, இப்போ தமிழ்நாட்டிலையும் நிறையா ஸ்டார்ட் அப்லாம் வந்துகிட்ருக்கு, அதுலேயுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்மளோட தமிழ்நாட்டையும் ஒரு $1 trillion ட்ரீம்லாம் சொல்கிறாங்கல்ல, அதையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் நம்மளோட ஃபினான்ஷியலாகவும் நம்ம கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் ஆக முடியும். சரி, வாங்க இந்த காமன் ஸ்டாக் அன்காமன் ப்ராஃபிட்டை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த புத்தகத்தில் வந்து பங்குச்சந்தைகள் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு, எப்படி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கும் குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எளிமையாக சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதுவுமே நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படித்து பார்த்துருக்கேன். ஃபுல்லாக இன்னும் படித்து முடிக்கல. இதை பற்றியும் ஒரு ரிவ்யூ மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் பண்ணுவோம். 6ஆவதாக உள்ளது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயம், ப்ளஸ் வந்து இந்த புக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் கூட, திங்க் அண்ட் க்ரோ ரிச் பை நெப்போலியன் ஹில் அப்படிங்கிற ஒரு மனுஷனால். இது வந்து 1800களில் வந்த புக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபினான்ஸு, மைண்ட் செட் மிக்ஸு, அதாவது ஃபினான்ஸையும் மைண்ட் செட்டையும் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணணும், உலகின் பல கோடீஸ்வரர்கள் பற்றின அவங்களோட பிஹேவியர், அவங்களோட ஹேபிட்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க, அதை பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள பற்றி இன்ஸ்பயர் ஆகி நிறையா விஷயம் வந்து இதில் எழுதியிருக்காங்க. ஸோ இதுவுமே கதை வடிவில் தான் இருக்கும், ஒரு கதை பாங்கில் தான் போகும். ஸோ இதுவுமே நீங்கள் படித்து பாருங்கள். திங்க் அண்ட் க்ரோ ரிச் பை நெப்போலியன் ஹில். இது நிறையா நம்ம அமேசான் ப்ரைமில் நீங்கள் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா கூட ஃப்ரீயாலாம் கிடச்சிருக்கு. நானுமே அந்த மாதிரி கிண்டிலெல்லாம் பார்த்துருக்கேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம 7ஆவதாக பார்க்க போகிறது வந்து எ ரேண்டம் வாக் டவுன் வால் ஸ்ட்ரீட்டுங்கிற புக். இதை எழுதியவர் வந்து புர்டான் மால்கீல். இவரோட பேர் கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ நான் அவரோட இந்த புக்கு டீட்டெயில்ஸு இதெல்லாமே நான் இமேஜ்லேயும் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். நீங்கள் போய் அதை வாங்கணுன்னா கீழே வந்து நான் ரெஃபரல் லிங்க்கும் கொடுக்குறேன். இப்போதைக்கு ஸ்டார்டிங்லேயே அந்த ரெஃபரல் லிங்க் இல்லைனாலும் நான் ஃப்யூச்சரில் வந்து அதை ஆட் பண்ணி விட்றேன். கண்டிப்பாக அது மூலியமாக நீங்கள் போனீங்கன்னா சேனலுக்கும் க்ரோத்துக்கும் யூஸ் ஆகும். சரி, வாங்க இந்த புக்கை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த புக்குமே வந்து நீங்கள் பார்க்கும் போதே தெரியும், வால் ஸ்ட்ரீட்டுங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஒரு பங்குச்சந்தை தான். நம்ம இந்தியாவில் இருக்கிறது NSE, BSE எல்லாம் இருக்குது. ஸோ இந்த பங்குச்சந்தையுமே
என்ன, அதாவது இந்த புக்குமே வந்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னா பங்குச்சந்தையை பற்றி தான். பங்குச்சந்தையை வந்து யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதாவது ஒரு விஷயம் வந்து இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு வந்து முன்னாடியே நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் நீண்ட காலத்தில் ஒரு 50 வருஷமோ 100 வருஷத்துலையோ ஒரு 10 வருஷத்துலையோ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜினால் வந்து நம்ம அதுலேருந்து எப்படி வந்து இன்கம்லாம் மேக் பண்ணுறது போதும். அந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி போதும். அதை வச்சு நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கலாம், இதில் முதலீடு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த புக் வந்து நிறையா சொல்லியிருக்காங்க. எ ரேண்டம் வாக் டவுன் வால் ஸ்ட்ரீட். கண்டிப்பாக நீங்களும் படித்து பாருங்கள். நானுமே இதை இப்போ தான் நான் ரிசர்ச் பண்ணுறப்ப தெரிஞ்சுது இந்த மாதிரி புக்கெல்லாம் இருக்கிறது. ஸோ இதுவுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். நானும் இனிமேல் தான் படிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம 8ஆவதாக பார்க்க போகிறது த சைக்காலஜி ஆஃப் மணி, மார்கன் ஹவுசல் எழுதுனது. இதுவுமே வந்து நிறையா யூடியூப் சேனலில் நிறைய பேர் இதை பற்றி ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. சைக்காலஜி ஆஃப் மணி, அதாவது அந்த மணியை வச்சு நம்ம எப்படி அதுகிட்ட நடந்துக்கிறோம், அந்த ஒரு பணத்தை வந்து நம்ம செலவு பண்ணுறதுலையோ எப்படி வந்து நம்மளோட கிட்டத்தட்ட ஹேபிட் மாதிரி தான். ஒரு ஹேபிட்டாகவே நம்ம அந்த பணத்தை வந்து அந்தளவுக்கு சுலபமாக நினச்சிட்டு நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த தண்ணி மாதிரி செலவு பண்ணக்கூடாதுன்னெலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மள்கிட்ட நிற்காது. அந்த மாதிரி தான் இதில் வந்து பணத்தை வந்து சம்பாதிப்பதில் வந்து நிதி அறிவை விட முக்கியமானது நம்மளோட சைக்காலஜி. எப்படி நம்ம அதை வந்து அப்ரோச் பண்ணுறோம், எப்படி நம்ம நடத்துகிறோம் அந்த பணத்தை அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக ஒரு ஸ்டோரி கூட சொல்லியிருப்பாங்க. ப்ளூடூத்தை கண்டுபிடிச்சவங்க வந்து நிறையா காசு வந்துருச்சுன்னு கோல்டு காயின்லாம் வாங்கி அவரோட ஆற்றுல வந்து தூக்கி எறிஞ்சார். கடைசியில் வந்து ப்ளூடூத்து பீட் பண்ணிவிட்டு அடுத்த டெக்னாலஜி வந்தோன்னா அவர்கிட்ட காசு இல்லாமல் போச்சு. அதை பற்றிலாம் நிறையா சொல்லியிருப்பார். புக்கை பற்றின பார்ட்ஸும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இதில் நிறையா விஷயம் சொல்லியிருக்கிறதுனால கதை வடிவில் நம்மளோட வாழ்க்கையில் எப்படி நம்ம அதை உபயோகப்படுத்துறது, அதை ரிலேட் பண்ணி நம்ம நிறையா வீடியோஸ் போக போக பார்க்கலாம். கண்டிப்பாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 9ஆவதாக நம்ம பார்க்க போகிறது யுவர் மணி ஆர் யுவர் லைஃப் அப்படிங்கிற புக்கு. விக்கி ராபின் அண்டு ஜோ டாமிங் ஜூஸ் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது. 2 பேர் எழுதியிருக்காங்க. இந்த புக்கில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வாழ்க்கையை வந்து மீனிங்ஃபுல்லாக கொண்டு செல்வதற்கும் நம்மளோட மனநிலை, அதாவது மனநிலை எந்த அளவுக்கு சமமாக இருக்கணும், முக்கியமாக சமநிலையாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த சமநிலையை பற்றி வந்து ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்கிற புக்கு. இதை வந்து நம்ம படித்தோன்னா அது ரிலேட்டடாக கற்றுக்கலாங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது 10ஆவதாக பார்க்க போகிறது செக்யூரிட்டி அனலைசிஸ். இதுவுமே நீங்கள் பார்க்கும்போது தெரியுது, இதுவுமே ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தமான புக்கு தான். செக்யூரிட்டி அனலைசிஸ் பை பெஞ்சமின் கிரஹாம் அண்ட் டேவிட் டாட் அப்படின்னு சொல்கிறாங்க. பெஞ்சமின் கிரஹாமும் டேவிட் டாட் தான் எழுதியிருக்காங்க. இந்த புக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டருக்கு வந்து கிளாசிக் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி லாஸ்ட்டாக நம்ம இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் பார்த்த மாதிரியும் இதுவுமே ரொம்ப கிளாசிக்கான டெக்ஸ்ட்டு. ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த புக்கு கண்டிப்பாக பாருங்கள். இந்த புக்கில் வந்து டீப் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் எப்படி பண்ணணுங்கிறத வந்து விரிவாக சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மற்ற புத்தகம்லாம் படிச்சுட்டு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்லாம் படிச்சுட்டு இதுக்கு போங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக உள்ள புக்கு. ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பற்றி நீங்கள் டீப்பாக கற்றுக்கலாம். அதுதான் வேல்யூ இன்வெஸ்டிங்க்கும் முக்கியமான ஒரு ரேஷியோஸ்லாம் சொல்லுவாங்க, அது எல்லாமே கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த 10 புத்தகங்களை வந்து நீங்கள் படிச்சுருந்தீங்க, இதை பற்றி எதுவும் உங்களுக்கு தெரியும்னா கூட சின்னதாக கமெண்ட்டில் வந்து அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ இதில் வந்து செக்மெண்ட் வைஸ் பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து சீரியஸ் இன்வெஸ்டிங்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர், அப்புறம் செக்யூரிட்டி அனலைசிஸ் கண்டிப்பாக படிங்க. அதுக்கப்புறம் லேமேன் லெவலில் வந்து ஃபினான்ஸு, மணி மைண்ட் செட்டு, இதை பற்றிலாம் உங்களுக்கு மணி மைண்ட் செட்டு பற்றிலாம் உங்களுக்கு தெரியணும்னா ரிச் டாட் புவர் டாட், சைக்காலஜி ஆஃப் மணி படிங்க. அப்புறம் கடைசியாக வந்து லைஃப், வெல்த் பில்டிங் ஃபிலாசபி, இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியணும்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச்சு, மில்லியனர் நெக்ஸ்ட் டோர், இந்த புக்கை பார்க்கலாம். நீங்கள் வந்து பின்னாடிலேருந்து போகிறதும் பெட்ரு. ஃபஸ்ட்டு வந்து லைஃப், வெல்த்துங்கிறது, ஃபிலாசபி இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிச் டாட் புவர் டாட், சைக்காலஜி ஆஃப் மணி, அது வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரு, அதெல்லாம் வந்து கிளாசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான புத்தகம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தேங்க்ஸுங்கிற செக்மெண்ட்டில் கூட நீங்கள் ஏதாச்சும் மணி கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.